அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, இன்று திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 3 மடங்கு செய்தும் சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மறைமுகமாக ஒரு அரசியல் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதே நாளில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் தமிழக மக்களின் நியாயமான அச்சத்தை கூட பிரதமர் போக்க மறுக்கிறார், அதை போக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி பிரதமரின் வருகையை ஒட்டி தமிழக பாஜக, அதிமுக தலைவர்களின் நிலைப்பாடு இதுவும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இது எல்லா புள்ளிகளையும் ஒருங்கிணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். திமுக, அதிமுக, தமிழக பாஜக, மோடியின் வருகை சொல்லும் செய்தி என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். திமுகவிலிருந்து மருத்துவர் சையது ஹபீஸ் அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம். பாஜகவிலிருந்து பேராசிரியர் ஆசீர்வாதம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆசீர்வாதம். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரதமரினுடைய வருகை, அதற்கு முன்பாகவே நிறைய நிகழ்வுகள் தமிழக அரசியல் களத்தில் திரு செங்கோட்டையன் சந்தித்தது, நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. பிரதமரின் வருகையொட்டி நிறைய எதிர்பார்ப்புகளும் இருந்தது. அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறார், எப்படி விமர்சனம் இருக்க போகிறதெல்லாம். பிரதமரின் பேச்சு, இதே நாளில் முதலமைச்சரின் பேச்சு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பெரிய அதிமுக தலைவர்களும் யாரும் சந்திக்கல. இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்ப என்ன செய்தியை பிரதமரின் வருகை சொல்லியிருக்கு? இல்லை, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரார் அப்படின்ன உடனே பாஜக அதிமுகவோட கூட்டணி இருக்கு இல்லையா, அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு அமித்ஷா சொன்னார் இல்லையா, அதோட தொடர்ச்சியாக பிரதமரை இபிஎஸ் போன்றவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அது இன்னைக்கு நடக்கலன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி அண்ணாமலையோடைய அந்த தலைவர் பதவியிலிருந்து அகற்றுவார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதை அண்ணாமலையும் தனிப்பட்ட முறையில் பிரதமரை சந்திச்ச மாதிரி எந்த தகவலும் நமக்கு இதுவரையும் வரல. ஆக்சுவலாக தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பிரதமரோடைய தான் அவருடைய பயணமும் இருந்தது. ஒருவேளை பேசியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பதவி குறித்து பிரதமரோ எங்கேயோ யாரும் இல்லை தமிழக பாஜக தலைவராக இவர் தொடர்வார் அந்த மாதிரி விஷயங்களும் அவர் சொல்லலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பொதுவாகவே மோடி இந்த மாதிரியான இந்த அலையன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கட்சி விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் பெரும்பாலும் அமித்ஷா நட்டாட்டை விட்டுட்டு இவர் அல்டிமேட்டாக ஃபைனலாக டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல தான் இருப்பார். அது பெரும்பாலான இடங்கள் திரு அமித்ஷா டிசைட் பண்ணுவார். அதனால் இவரை பொறுத்த மட்டும் பிரதமரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அவர் பேசினது எல்லாமே திமுகவுக்கான ஒரு மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்ன செய்தி சொல்கிறார்? ஏன்னா திமுக கடந்த சில மாதங்களாக எடுத்து வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி, மும்மொழி விஷயங்கள், அப்புறம் தொகுதி மறுவரையறை விஷயங்கள், கல்விக்காக நிதி கொடுக்காத விஷயங்கள், மெட்ரோ ஸ்கீமுக்காக நிதி கொடுக்காத விஷயங்கள், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு நிதி கொடுக்காத விஷயங்கள், இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயங்களை பற்றி தொடர்ந்து இவங்க வைக்கிறாங்க, கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க. அப்புறம் கச்சத்தீவு தீர்மானம் போடுறாங்க, பக்போர்ட் பில்லு எடுத்து தீர்மானம் போடுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க திமுக பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழலில் பிரதமருடைய அந்த பேச்சுன்றது முழுக்க தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் பதில் சொல்கிற ஒரு விதமாக தான் இருக்குன்றது பொதுவான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நடந்தது அரசு விழா. அரசு விழாவில் ஒரு 8000 கோடிக்கான அந்த சாலை திட்டங்களை அவர் திறந்து வைக்கிறார். அந்த விழாவில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அங்கே இருக்கார், அங்கே உட்காந்துருக்கார். இவர் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு செஞ்ச உதவிகளை பற்றி சொல்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் சிலர் அழுகிறார்கள் அதெல்லாம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அரசியல் வரம்பை மீறி நாகரிகத்தை கடந்த ஒரு பேச்சா நினைக்கிறேன். அரசு விழாவில் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடோட நிதியமைச்சர் அங்கே உட்காந்துருக்காரு சார், அவருக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை. அங்கே பிரதமர் பேசின பிறகு அவர் பேச முடியாது, தமிழ்நாட்டுடைய குறைகள் என்னன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியாவது அவர் பேச விட்டுருக்கணும். அதுக்கு முன்னாடி அவரை பேச விட்டா மாதிரி நமக்கு தெரியல. 2 பேர் தான் பேசியிருக்காங்க நினைக்கிறேன், முருகனும் பிஎம்மும் தான் பேசியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் என்னென்னு நீங்கள் தங்கம் தென்னரசு அவர்களே பேச விட்டுருந்தீங்கன்னா அவர் என்னென்ன பிரச்சனைன்னு பிரதமர்கிட்ட அவர் சொல்லியிருக்கலாம். அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பிரதமரினுடைய பேச்சை நீங்கள் பகுப்பாய்வு செஞ்சீங்கன்னா நிதி பற்றி சொல்கிறார். நாங்கள் நிதியை 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குறோம். கல்வியை, அதுவும் மருத்துவ கல்வியை தொட்டு பேசுகிறார். மருத்துவக் கல்லூரிகள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். தாய்வழியில் தாய்மொழி இதில் மருத்துவ கல்வி இருக்கணும் அப்படின்றதும், தமிழ் மொழி கையெழுத்து கூட போட மாட்டாங்க. இந்த 3 தான் பிரதான விஷயமா திமுக எடுக்குது. இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவர் ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன விதங்கள்ல நாங்க நிதி கொடுக்காம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் சொன்னதுக்கான நேரடி பதில் எதுவும் கிடையாது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்களா, அதிகமா கொடுத்தேன்னு சொல்றீங்களா? இல்லையே.
சரி, சமகர சிக்ஷாக்கு நீங்க கொடுத்தீங்களா? இல்லையே. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதோட பட்ஜெட்ல இருந்து தானே எடுத்திருக்கு. நீங்க கொடுக்கல இல்லையா? மெட்ரோக்கு 7,000 கோடி கொடுக்கணுமே, நீங்க சொன்னீங்க, கொடுத்தீங்களா? அது வரையும் 63,000 கோடியில கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ரோவை கிரெடிட் எடுக்கிறாங்க பிரதமர் அதான் அவர் எடுத்துக்கிறார். மெட்ரோ ஆல் ஓவர் இந்தியா மெட்ரோ ஸ்கீம்ஸ் நடக்கிறதுல மத்திய அரசோட பங்களிப்பு இருக்குன்றதுனால கிரெடிட் எடுத்துக்கிறார். பட் தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணீங்களா ஃபண்ட்ஸை? கட்டாயம் திமுக எதிர்வினையாற்றும். நாளை மறுப்பு வரும். கண்டிப்பா எதிர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்ட விஷயத்துக்கு சரியான பதில் சொல்லல. நீங்க இல்ல ஒரே ஒரு விஷயம், அதாவது நீங்க இந்த மெடிக்கல் எஜுகேஷன் பத்தி கேட்டீங்க. நீங்க மெடிக்கல் எஜுகேஷன் சொல்றதுக்கு ஈஸியான விஷயம். அதாவது மெடிக்கல் ஏன் தமிழ்ல கொண்டு வரலன்ட்டு நம்ம மத்திய பிரதேசத்தில் இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்காங்க, ஹிந்தியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு அவர் சொல்லுவார். இஎன்டியை இஎன்டின்னு அப்படியே ஹிந்தியில் எழுதுறாங்க, த்ரோட்டுனா த்ரோட்டுன்னு ஹிந்திலேயே எழுதுறாங்க. இது மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு டிரான்ஸ்லேஷன். தமிழ்நாட்டில் அப்படிலாம் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, அதற்கான தேவையும் இல்லை. ஏன்னா எல்லாமே தேவையை பொறுத்து தான் சார் அமையுது. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சிகள், மருத்துவ படிப்புகள்லாம், மேல் படிப்பெல்லாம் போகும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் தான் அடிப்படையாக இருக்குது. இங்கே படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல தான் படிப்பாங்க, தமிழில் தேவையாக இருக்கிறவங்க படிப்பாங்க. தமிழில் உடற் செயலியல்னு இப்போ பாட புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பாடநூல் அண்ட் கல்வி டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு, வேலை ஆரம்பிச்சாச்சு. பொறியியல் ஏற்கனவே வந்தாச்சு. ரெண்டாவது இந்த கையெழுத்து போடுற விஷயம், கையெழுத்து போடுறது இந்த தமிழ்நாடு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் 3வது மொழின்னு சொல்லிட்டு ஹிந்தி எப்படி மறைமுகமாக திணிக்கிறீங்க, வடநாட்டில் சான்ஸ்கிரிட் எப்படி திணிக்கிறீங்கன்றத டேட்டாவோட எல்லாம் பல விஷயங்கள் வந்தாச்சு வெளியில். ஆனால் என்னன்னா நீங்கள் அதுக்கு நேரடியான பதில் சொல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், கையெழுத்து போடுற விஷயங்கள் எடுக்கிறீங்க. நான் கேட்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரே ஒரு சின்ன கேள்வி தான். இவ்வளவு திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றீங்களே, ஒரு திட்டத்துக்காவது 8வது அட்டவணையில் இருக்கிற 22 லாங்குவேஜ் இருக்கிற பேரை வைக்கிறீங்களா? இல்ல பேரை வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் ஓடுற ட்ரெயினுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சிருக்கீங்களா? தமிழ் பேரை பேசலாம். திரு ஆசீர்வாதம், பிரதமரினுடைய பேச்சு அப்படின்றது மறைமுகமாக திமுக கூட்டணி கட்சிகள் வைக்கிற விமர்சனமா இருக்கு. இன்னும் துலக்கமா பேசணும்னா தமிழ்நாடு அரசு வைக்கிறதுக்கான விமர்சனமா இருக்கு. ஆனா அது ரொம்ப மேலோட்டமாக இருக்கு அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இப்போ நீங்கள் அதிக நிதி கொடுக்குறோம், ஷேர் கொடுக்குறோம்னா டோட்டல் பட்ஜெட் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் உற்பத்தி அளவு இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். இப்போ அதை எடுத்து நீங்கள் பர்சன்டேஜில் சொல்கிறீங்களா? இப்போ திரு ப. சிதம்பரம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்குறாங்க. மருத்துவ கல்வியை கையில் எடுக்கிறீங்க, நீட் இஷ்யூ எடுக்கிறாங்கன்னு நீங்கள் மருத்துவ கல்வி, அது தாய் வழி கல்வின்றது ஏற்கனவே ஆரம்பிக்கிற ஒன்று தான். அதில் நீங்கள் சமூக நீதி எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துகிறோன்ற கேள்வி இருக்குது. தமிழ் லாங்குவேஜ்ன்றது 3வது மொழி பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்க கையெழுத்து போடுற இஷ்யூ வச்சு நீங்க அதை டைலூட் பண்றீங்கன்ற விமர்சனம் இருக்கு. 3 பெருசா எடுத்திருக்கீங்க பிரதானமா, ஆனா வலுவா வைக்கல பிரதமர் தனது பார்வைய கருத்துக்கள்னு சொல்றாங்க. வணக்கம் விஜயன். அதாவது இன்னைக்கு நம்ம சார் பேசும்போது 3 இஷ்யூ அவர் தொட்டாரு. அதே அதாவது தாய்மொழியில் பாடத்திட்டம், அதுக்கப்புறமேட்டு தாய்மொழியில் கையொப்பம், அப்புறம் 3 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் அப்படின்னு. இப்ப 3 மடங்கு நிதி ஒதுக்கீடு அப்படின்றதுக்கு புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அது ஒவ்வொரு தடவையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி 2024 ஜனவரி 2 அன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்டை இனாகுரேட், அந்த புது டெர்மினல் இனாகுரேஷன் பண்ணும்போது தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் அதுக்குரிய தரவுகளை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா 2004 இருந்து 2014 வரை கொடுக்கப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீடு 90,000 கோடின்றது இந்த 2014, 2024, 25 வரை 2,92,000 கோடி ரூபாய் வரை கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப உடனடியாக நம்ம நீங்களே சொன்னீங்க, திரு பி. சிதம்பரம் அவர்கள் சொல்லுகிறார், அது ஜிடிபியோட கம்பேர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படின்னு. நான் அந்த ட்வீட்டையும் நானும் பார்த்தேன். ஆக இதுல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க 10 வருடங்களாக மத்தியில் அங்கு யூபிஏ 1, யூபிஏ 2 2 ஆட்சிகளிலும் முக்கியமான அமைச்சரவைகளை பெற்றிருந்த காரணத்தினால் கூட உங்களால எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. நீங்க செஞ்சது தமிழே ஒரு இடம். நீங்க பேராசிரியர், உங்களுக்கு தெரியாததல்ல, எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்பது நீங்க பர்சன்டேஜ்ல சொல்லுங்க. நீங்க நம்பர்ஸ் இப்ப நேற்று இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபாய் கூலி கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு 100 ரூபாயா இருக்கலாம். ஆனால் அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றப்பதான் நமக்கு துலக்கமானது தெரியும். இதுவரைக்கும் பர்சன்டேஜ் சொல்லாம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே சேர்ந்தது தானே. நீங்க எவ்வளவு ஷேர் வருதுன்றதுதான் கேள்வி. அதை பிரதமர் அட்ரஸ் பண்ணலான்றாங்க.
பிரியன் சார் வந்து ஒரு பத்திரிகையாளர், அடுத்ததாக வந்து திமுக சார்பாக பேசக்கூடியவர் ஒரு டாக்டர். நான் வந்து ஒரு இந்த வார்த்தையை அப்செக்ட் பண்றேன். இத பேசாதீங்க. நான் பேசுறது தப்பு இருந்தா சொல்லுங்க. சரி சரி. நான் பேசுறது கருத்து தப்பு இருந்தா சொல்லுங்க சார். என் கருத்தை மறுத்து பேசுங்க. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நீங்க ஆச்சாரியா இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம், எனக்கு கவலை இல்ல. நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பேசினா பார்த்துக்க மாட்டேன். You have to correct yourself. You have to correct yourself. You correct. பிரியன், otherwise I will not leave you. I will not leave you. இல்ல பிரியன், don't talk like this. இல்ல பிரியன், என்ன அனுமதி? என்னோட கருத்துல ஏதாவது தப்பு இருந்தா மறுங்க சார். பிரியன், நான் இத விட மோசமான பல கட்டுரைகள் எழுதி இருக்கேன். கருத்து சொல்றேன். கருத்து மதிங்க. சும்மா அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. பிரியன், கொஞ்சம் I will be very serious with you. நீங்க சீரியஸ் ஆக வேண்டாம். நான் இருக்கேன். பிரியன் சார், I will be very serious with you. பிரியன், ஒரே நான் உங்களை ஜென்டில்மேனா மதிக்கிறேன். நான் ஜென்டில்மேனா மதிக்கிறேன் உங்களை. நான் உங்களை மதிக்கிறேன். என்ன பாருங்க ப்ளீஸ். என்ன இருங்க பேசுறாரு. என் கருத்தை மறுக்கலாம் சார். நான் பிரியன் இல்ல, இதெல்லாம் பேச்சு. அதாவது பதில் இல்லனா இப்படி பேசுவாங்க. பதில் இல்லனா இப்படி பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல பிரியன், கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுல என்ன இல்ல பிரியன், நான் அதை நெறிப்படுத்திடுவேன். இப்போ ஒரு 4 நிமிஷத்தை நம்ம கடந்து ஓடிட்டோம் சார். அது கரெக்ட். தப்பு பேசுறாரு. நான் கரெக்ட் பண்றேன். தப்பா பேசுறாரு. நான் கரெக்ட் பண்றேன். ப்ளீஸ் மாற்று கருத்து கூடாதா? மாற்று கருத்து கூடாதா? நீங்க ஈல்ட் ஆயிட்டீங்க. உடனே முத்திர குத்துறீங்க. நீங்க ஈல்ட் ஆயிட்டீங்க அவருக்கு. அவர் விரித்த வலையில் விழுந்துட்டீர்கள். வலையில விழுறது முக்கியம் இல்ல சார். நேரம் எனக்கு முக்கியம். நான் நெறிப்படுத்துறேன் சார். முக்கியம் சார். நான் நெறிப்படுத்துறேன். நான் அது தவறுன்னு சும்மா ஒரு பேசிட்டு இருக்காரு. பாத்து என்ன அனுமதிங்க சார் ப்ளீஸ் சார். பேராசிரியர், உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. கருத்துக்களை எதிர்கொள்வோம். பந்து வீசுறவங்க அடிக்க வேண்டாம். பந்து அடிப்போம். பந்து வீசுறவங்க போய் அடிக்க வேண்டாம். ஒரு நிமிஷம். அதாவது விஜயன், நான் வந்து படித்த ஒரு பத்திரிகையாளர், திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட். பத்திரிகையாளர் அந்த வார்த்தை இருக்கு இல்லீங்களா, அது வந்து ஏதோ ஒரு அன்பார்லிமெண்டரி வார்த்தை மாதிரி பிரியன் சார் வந்து என்னையும் பாதிக்கக்கூடு. நான் வந்து இதுல ஏன் சொல்றேன், நல்ல நோக்கத்துக்காக சொல்லிருக்கீங்க, கடந்து போங்க. அது என்ன, ஆமா, பந்து அடிப்போம், வீசுறவங்க அடிக்க வேண்டாம். இப்ப வந்து சார் நல்ல நோக்கத்திலே சொல்லுங்க சார். அவரு சரி ப்ளீஸ் டைம் இல்ல. ஒரு நிமிஷம் சார். வாங்க வாங்க, எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அது பெரிய சிக்கல். ஒரு நிமிஷம். நீங்க அதாவது 2025 2026 தமிழ்நாட்டுடைய பட்ஜெட், நம்ம தங்கம் தென்னரசு பத்தி இப்ப சார் சொன்னார். அதுல வந்து நீங்க வந்து 2024 25 பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கூடுதலாக 11,000 கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்திருக்கிறோம். இது ஆன் ரெக்கார்ட். அவரே கொடுத்திருக்கிற பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருந்து நான் பேசுறேன். அதாவது டெவல்யூஷன்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 49,000 கோடி ரூபாய். ஆனால் நாங்கள் கொடுத்தது 52,491 கோடி ரூபாய். அடுத்ததாக வளர்ச்சி சார்ந்த செலவினங்கள்ல வந்து அவங்களுக்கு 8,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு. கிட்டத்தட்ட 11.5 கோடி ரூபாய் மத்திய அரசுல இருந்து கூடுதலாக கொடுத்ததா அவரே ஒத்துக்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம பேசணும் இல்லீங்களா, காரணம் இல்லாம திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசல. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லீங்களா 90,000 கோடின்னு நான் ஆரம்பிச்சேன். உடனடியாக நீங்க என்ன சொன்னீங்க, பெர்சன்டேஜ் வைஸ்ல நீங்க பேசுங்க, ஜிடிபி வைஸ் பேசுங்க அப்படின்னு. சார் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு காலத்துல வந்து 1000 கோடி ரூபாயில ஆரம்பிச்ச சுதந்திரம் வாங்கின சமயத்துல இருந்தது, இப்ப 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு போகுது. ஆனால் ப்ரொபோர்ஷனேட்லி நாங்கள் கூடுதலாக கொடுத்து கொண்டு வருகிறோம்ன்றதான் நாங்கள் வந்து எடுத்து சொல்லுகிறோம். சிக்கல் இருக்கு. ஒண்ணு உங்களுக்கு தெரியாதுல, பர்சன்டேஜா பேசுறதுல இப்ப 2 விஷயம் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப எக்ஸாக்டா கணக்கியல் நிபுணர்கள்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியான பேசுபவர் பிரதமர் அப்படி சொல்லியிருக்கலாம். இப்ப நிதியை தாண்டிய வருவமே, ஒரு மருத்துவ கல்வி விஷயம், நீட்டு விஷயம் பேசினா நீங்க வந்து தாய்மொழியில படிக்க வைங்க அப்படின்னு. உலகம் முழுவதுமே சில நாடுகள் வெற்றிகரமா செய்யறாங்க, சில நாடுகள்ல இப்ப பொறியெல்லாம் திரு பிரியன் சொன்ன மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்துதான் இருக்கிற பாடத்திட்டங்களை பார்க்க முடியுது. இப்ப தமிழ் மொழி 3வது மொழி, இந்தி வேண்டாம் அப்படின்னு ஒரு இஷ்யூவை கலப்பினா நீங்க இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு மேலோட்டமாக பிரதமர் பேசுறாரு. ரொம்ப கான்கிரீட்டா, ரொம்ப எவிடென்டலா நீங்க எதிர்வினை ஆற்றலன்னு சொல்றாங்களே, ஒரு ஆதாரத்தோட எதிர்வினை ஆற்றல பிரதமர்ன்றாங்க. ஒரு நிமிஷம் விஜயன், அதாவது வந்து தன்னுடைய தாய்மொழியில கையெழுத்து போடுறது, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து இதற்கு முன்பு அரசு அதிகாரியாக இருந்தேன். நான் என்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், அன்னில இருந்து இன்னைக்கு வரை நான் தமிழில் தான் கையெழுத்து போட்டு இருக்கிறேன்.
அதே எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு துறை இருக்கிறது. என் மேல ஏன் நீங்கள் தமிழில் கையெழுத்து போடுகிறீர்கள் அப்படின்னு என்னுடைய இன்கிரிமெண்ட்டை நிறுத்தி வச்ச காலமும் உண்டு. ஏனென்றால் நான் தமிழை நேசிக்கிறேன், என்னுடைய தாய்மொழி. அந்த தாய்மொழியில் நான் கையெழுத்து போடுவது என்னுடைய உரிமையாக நான் பார்க்கிறேன். உங்க தமிழ் உணர்வை நான் மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்றேன். எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. நீங்க தான் சரியான நபர். ஏன்னா மத்தியில் அதிகாரத்தோடு நீங்க தான் இருக்கிறதுனால எத்தனையோ கடிதங்கள், கடித போக்குவரத்து இந்தி மொழியில வருது. தொடர்ந்து சு வெங்கடேசன் போன்ற எம்பிக்கள், திமுக சார்ந்த எம்பிக்கள்லாம் வலியுறுத்தி திரும்ப இங்கிலீஷ்ல வருது, திரும்பவும் இந்தியிலேயே இருக்கு கடித போக்குவரத்து. நீங்க இவ்வளவு உணர்வோட இருக்கிறீங்க, நீங்க தான் டெல்லியிலே அதை தடுத்து நிறுத்தணும். இந்தியில எல்லாம் அனுப்பக்கூடாது, ஒன்னு ஆங்கிலத்தில் அனுப்புங்க இல்ல தமிழ்ல அனுப்புங்கன்னு நீங்க தான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. குட் விஜயன். அதாவது எந்த துறையில இருந்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரயில்வேல அதிகமா இருக்கு, அப்புறம் பேங்கிங் செக்டர்ல அதிகமா இருக்கு. இல்ல முக்கியமா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. விஜயன் ஒரு நிமிஷம். இந்த விஜயன் இன்னைக்கு பாம்பன் பாலத்தோட இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, நான் ஒரு ரயில்வே உடைய முன்னாள் அதிகாரி. ராமேஸ்வரத்துல நான் ஆய்வு மேற்கொண்டவன். இந்த பாலத்துல உள்ள அந்த டெக்னிக்காலிட்டி இந்த உலகத்திலேயே, அதுவும் குறிப்பாக ஆசியாலேயே மிக அருமையான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துள்ளார்கள். ஆனா அந்த இடத்துல நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இந்தி மொழியில் கடிதம் வந்தது அப்படின்னா அதுக்குரிய நான் அதை யாரிடம் சேர்க்கணுமோ கண்டிப்பாக நான் சேர்க்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாடத்திட்டத்தை, அதிலும் குறிப்பாக தமிழை நேசிக்கக்கூடிய தமிழர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை தமிழில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவது என்ன பிரச்சனை? நீங்கள் தமிழ் 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 என்று பேசுகிறீர்களே, அந்த தமிழுக்கு செம்மொழின்ற ஒரு அந்தஸ்தை வாங்கி கொடுத்து விட்டதற்கு பிறகு நீங்கள் அந்த தமிழுக்கு என்ன செய்துள்ளீர்கள்? அதுதான் எங்களுடைய கேள்வி. 3 விஷயம் எடுத்திருக்கிறாங்க. நீங்க நிதி அப்படின்ற இடத்தில் சுட்டிக்காட்டு பிரதமர் சொல்றது 3 மடங்கு நாங்க அதிகமா கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு. நீங்க மருத்துவ கல்வி சார்ந்தனா ஏழை மாணவர்களுக்கு போகணும், தமிழ்லயே மருத்துவ படிப்பு நாங்க இனிஷியேட் பண்ணியிருக்கோன்றது. அப்புறம் முதலமைச்சர் அவர் மறைமுகமா சொன்னதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கடிதம் வருதுன்னா முதல்வர் தான் அனுப்புற, ஒரு ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டு டபுள் ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு எங்க தமிழ் உணர்வு இருக்குன்ற கேள்வி. இந்த 3க்கும் பதில் சொல்றேன். ஒன்னொன்னுக்கும் நான் பதில் சொல்றேன். முதல்ல ராஜஸ்தான்ல தாய்மொழி எது? ராஜஸ்தானி தானே. அங்க ஹிந்தியில MBBS கோர்ஸ் ஆரம்பிச்சுட்டு தாய்மொழியில நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது பொய்யா இல்லையா? அதுதானே நடந்திருக்கு. சத்தீஸ்கர்ல தாய்மொழி எது? சத்தீஸ்கரி தானே. அங்க நீங்க ஹிந்தியில MBBS போட்டுட்டு தாய்மொழின்னு சொல்றது பொய்யா இல்லையா? இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆங்கிலம் கடினமாக இருக்கிற காரணத்தினால நீங்க ஹிந்தியை தொடங்க வைக்கிறீங்க. ஆனா இங்க அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ் வழியில படித்தவர்கள் கூட கல்லூரிக்கு வரும்போது ஆங்கிலத்தில் படித்து கோப்ப பண்ணிட்டு வராங்க. நான் ஒரு MBBS கிராஜுவேட், MD முடிச்சிருக்கேன். இது பெங்கால் ஏழை மாணவர்களே தாங்க சொல்றேன். MBBSல எனக்கு வாதியாரா இருக்கிறவங்க கிராமப்புறத்துல தமிழ் மீடியம் படித்துட்டு வந்தவங்க தான் எனக்கு வகுப்பெடுத்தாங்க. நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போனேன். எனக்கு வகுப்பெடுத்தது தமிழ் வழியில் படித்து வந்த MBBS ஆங்கிலத்தில் படித்து, MD ஆங்கிலத்தில் படித்து வந்தது. அப்ப தமிழ்நாட்டில் அந்த சூழல் கிடையாது. தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு ஆஸ்பிரேஷனல் சொசைட்டி. நாங்கள் ஒரு வகுப்புவாத, ஒரு மதவெறியோ இனவெறியோ மொழி வெறியோ கொண்டவர்கள் கிடையாது. மொழியை நேசிக்கிறோம். ஆனால் அந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய அன்புன்றது நம்மளை முட்டாளாக்கி ஆங்கிலத்தை படிக்கவே கூடாது, தமிழில் தான் MBBS படித்து தான் நம்ம மொழி பற்ற காட்டணுன்ற அளவுக்கு இங்கே முட்டாள்கள் கிடையாது. MBBS-ஐ நீங்கள் இங்கே சொன்ன மாதிரி அப்படி தான் படிக்க முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல குளோபல் காம்படிஷன் இருக்கக்கூடிய உலகளாவிய அளவில் போட்டி போடக்கூடிய இந்த MBBS-க்கு ஆங்கிலம்ன்றது அத்தியாவசியம், அவசியம். ஆங்கிலம் படிக்க முடியாதவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ்ல நீங்க மாற்று மொழியில் கொண்டு வருவது ஏத்துக்கலாம். இங்கே அது அவசியமற்றது. மருத்துவத்திலே நான் கூடுதலா ஒரு கேள்வி. பிரதமர் பேசுவது, இப்ப நீங்க மருத்துவ கல்வி நீட் அதை வச்சு பேசிட்டு இருக்கப்ப நாங்க 11 மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தோம். எங்களுடைய நோக்கம்ன்றது கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு தான் நாங்க மருத்துவம். அதுதானே போய்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எங்கேயாவது தமிழ் வழியில MBBS வேணும்னு யாராவது கேட்டாங்களா? நீங்க ஒரு பத்திரிகையாளர், 15 வருஷமா மீடியால இருக்கீங்க. ஒரு குரல் தமிழ் வழியில் MBBS வேணும்ன்ற நியாயமான குரல் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்கல. ஆனா உங்களுக்கு தெரியும், நீட் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மருத்துவம் படிக்க வேணும்னு சொல்லக்கூடிய கிராமப்புற ஏழை மாணவர்கள் கேட்கறத கொடுக்காம நான் தமிழ் வழியில ஏழைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னா நீட்டே பாஸ் பண்ண முடியலையே.
நீட்டே கடந்து வர முடியலையே அந்த ஏழை மாணவர்கள். அதை தூக்கி எறின்னு சொல்லக்கூடிய ஏழை மாணவர்களின் பக்கம் நிக்காம நீங்க டெல்லியில உட்கார்ந்து ஒரு ஞானத்தை இங்க கற்பிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத நான் முதல்ல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது. 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு தடவை 100 கோடி கொடுக்கறதோட அதோட வேலை பர்மிஷனோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு நிலம் வாங்குவதிலிருந்து கட்டுவதிலிருந்து அதுக்கு சாதனங்கள் வாங்குறதுல இருந்து லேப் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து அதுல வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் முதல் கிரேட் 4 பணியாளர்களை சம்பளம் கொடுக்கிறது இது வந்து மாநில அரசுடைய வேலை. இது சும்மா நாங்க கொண்டு வந்தோம் சொல்றதே முதல்ல போய் அதை பத்தி விவாதிச்சிருவோம். பிரதமருடைய விமர்சனங்கள்ன்றத நீங்க எப்படி எடுத்து? நான் அடுத்தது வரேன், அதுக்கு தான் சொல்லிட்டேனே. நான் இது அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டேன். நீங்க நிதி பகிர்வை பத்தி கேட்டீங்க. அந்த நிதி பகிர்வுல அரை மணி நேரம் ஷோ வச்சா நீங்க எங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுப்பீங்க விஜயன்? அரை மணி நேரம் சமமான எவ்வளவு, ஒரு 4 நிமிஷம் கொடுப்பீங்களா? 1 மணி நேரம்ன்றதுனால 8 நிமிஷம் கொடுக்குறீங்க. இப்ப கணக்கு எப்படி போடுறாருன்னா அரை மணி நேரம் இருக்கிறப்ப 4 நிமிஷம் கொடுத்தாங்க யூபி அரசாங்கத்துல, நாங்க 8 நிமிஷம் கொடுக்கிறோம். அதனாலதான் பர்சன்டேஜ்ல பேச சொன்னா பேச மாட்டாங்க. பர்சன்டேஜுக்கு வாங்க. பட்ஜெட் 2014 ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் 17 லட்சம் கோடி, அதுல 90,000 கோடி கொடுத்தீங்களா? இன்னைக்கு பட்ஜெட் 50 லட்சம் கோடி, இப்ப நீங்க 51,000 கொடுக்குறீங்க. அவர் சொல்ற மாதிரி 2 லட்சத்தி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பேலன்ஸ் ஷீட். இவர் வந்து பெரிய அதிகாரின்றாரு, ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து இருக்காரு, ரயில்வே மினிஸ்ட்ரிலாம் அண்ணன் சொல்லியிருக்காரு. எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்னு வரும்போது எப்படி வரும் தெரியுமா? கொடுத்த தொகை எவ்வளோ, திருப்பி கொடுத்த தொகை எவ்வளவு, இதுதான் ஒரு அடிப்படையில கணக்கு தெரிஞ்ச ஒரு பேலன்ஸ் ஷீட் போடக்கூடியவர்கள் வரவு செலவுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க செலவு கணக்கு மட்டும் தான் சொல்றாங்க. இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், நீங்க எவ்வளவு வரவு தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, யூபிஏ இருக்கும்போது தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்துச்சு, அதுக்கு அங்கிருந்து எவ்வளவு வந்துச்சுன்னு கணக்கு சொல்லணும். அத பத்தி பேசாம நீங்க 3 மடங்கு அதிகமா கொடுத்தீங்கன்னா சார் எங்கிருந்து எடுத்து கொடுத்தீங்கன்றதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. தமிழ்நாட்டு தான் அதிகமாக 2வது வரி அதிகமா கட்டக்கூடிய மாநிலம். அப்போ நீங்க வந்து யூபிஏ கவர்மெண்ட்டை விட இவங்க குறைவா தான் கொடுக்கறாங்கன்றது நிச்சயமாக குறைவா தான் கொடுத்திருக்காங்க. பினான்ஸ் கமிஷன் கணக்கு வருது. இன்னொரு கணக்கு எப்படி சொல்றேன்னா, ஒன்றிய அரசு 2014 ஒன்றிய அரசுக்கான வரவுல 10% தான் செஸ்ஸும் சர்சார்ஜும் இருந்துச்சு. இன்னைக்கு 20% இருக்கு. அது வந்து நிதி பகிர்வுல வராது, டெவல்யூஷன்ல கிடையாது. இதெல்லாம் இருக்கு. ஒரு கணக்கு சொல்லும் போது பிரதமர் நேர்மையாக இருந்தார்னா இன்னைக்கு பாஜகவுக்கு ஓபன் சேலஞ்ச் தரேன், பர்சன்டேஜ் படி விவாதிக்க தயார். அதையும் கேட்கறேன், இதுக்கு சேர்த்து சொல்லிருங்க. அதையும் நான் கேட்கிறேன். இதுல கையெழுத்து போடலன்றது, நீங்க 3வது மொழி திணிப்பு எல்லாம் சொல்றப்ப கையெழுத்து கூட இங்கிலீஷ்ல போடுறாங்கன்றதுக்கு உங்க எதிர்வினை? பிரதமர் குஜராத்தில போடுறாரா, ஹிந்தில போடுறாரா கையெழுத்து? ஆசீர்வாதம் குஜராத்தியா? எதிர்வினை ஆட்டிட்டீங்கன்னா நான் வில்சன்ட்ட போயிருவேன். திரு ஆசீர்வாதம். அதாவது நம்ம மருத்துவர் சையத் வந்து சொல்லும் பொழுது மத்திய நிதி கமிஷன் பத்தி சொன்னார். அவருக்கு வந்து ஒரு சிறிய தரவு, 12வது நிதி கமிஷன் கொடுத்த 2005 இருந்து 2010 வந்து 30.5% தான் டெவல்யூஷன். அதுக்கப்புறமேட்டு 13வது நிதி கமிஷன் கொடுத்தது 32%. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமேட்டு இப்ப ரீசெண்டா 15வது நிதி கமிஷன் கொடுத்தது 44%. ஆக அதாவது இவங்க இருக்க இந்த 10 வருஷ பீரியட்ல 32% இப்ப 44% நிதி கமிஷன் 44%. எப்படி கொள்ளையடிக்கப்படுதுன்னா, ஒரு நிமிஷம் இல்ல சார் சார் இல்ல அவர் சேர்த்து சொல்லுங்க. இது ஏன் நேரமா அவர் நேரமா? சேர்த்து சொல்லுங்க. உங்க நேரம் தான் இப்ப வில்சன் நேரம் வந்துருச்சு. வில்சன் நேரம் வந்துருச்சு. டைமே முடியல. சரி இல்ல அதுல தான் அப்ப செஸ் சர்சார்ஜ் எவ்வளவு இருந்துச்சு சொல்ல சொல்றேன். நீட்ட பத்தியும் சொல்றேன். செஸ் ஆசீர்வாதம் இதுதான் சொல்றேன்ல. அரை உண்மை அரப்பை இது மட்டும் சொல்லிடுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பிரதமர் எந்த இதுல லாங்குவேஜ்ல கையெழுத்து போடுறாங்க திரு ஆசீர்வாதம்? அவர் அதுக்கு பதில் சொல்லிருங்க, நான் கடந்துறேன். சரி, எனக்கு தெரிஞ்ச அது வந்து குஜராத்தி மொழி தான். ஏன்னா நான் வந்து பிரதமருடைய கையெழுத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி சொன்னது மாதிரி தமிழ் மொழி குஜராத்தில கையெழுத்து போடுறாங்க பிரதமர், அது குஜராத்தி மொழி தான். அடுத்ததாக நீட்ட பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் மீண்டும் வந்துறேன் திரு ஆசீர்வாதம். வில்சன் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாரு. ஓகே ஓகே நான் கட்டாயம் நான் தரேன். வில்சன், பிரதமர் வருகை, அவரோட பேச்சு என்ன செய்தியை சொல்லியிருக்கு? இல்ல, பிரதமர் வந்தது வந்து ஒரு அரசு முறை பயணம். அது வந்து நம்ம தேர்தலுக்கு பிறகு வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் வராரு. அப்போ கிட்டத்தட்ட 8300 கோடிக்கு திட்டங்களை வந்து அறிவித்து அதை நிறைவேற்றினதை திறந்து வைக்கிறார். இல்லைன்னு சொல்லலை. அந்த நேரத்தில் வந்து அஃபிஷியலாக வரும்பொழுது மத்திய அரசின் சாதனைகளை சொல்கிறதுல தவறு கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து 1,11,00,000 குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து
குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்குறோம். ஒரு 12 லட்சம் வீடுகள், கான்கிரீட் வீடுகள் பிரதம மந்திரி திட்டத்தில் கட்டி கொடுத்துருக்குறோம். அப்புறம் கிட்டத்தட்ட 7 மடங்கு வந்து கடந்த ஆட்சியை விட நாங்கள் இந்த 10 ஆண்டில் வந்து ரயில்வே துறைக்கு 7 மடங்கு கொடுத்துருக்குறோம். இந்த ஆண்டு மட்டுமே இந்த கேலண்டர் இயரில் மட்டுமே 6000 கோடிக்கு. ஆனால் நம்ம மன்மோகன் சிங் ஆட்சி அப்போது ஆண்டுக்கு 900 கோடி மட்டும்தான் கொடுத்தாங்க ரயில்வேக்கு. அப்புறம் 3 மடங்கு இப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி அதிகமாக ஒதுக்கிடுக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய டிராபேக் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக சொல்லியிருக்கலாம். அதாவது பட்ஜெட் எவ்வளோ வருது, வரவு எவ்வளோ, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கிறோம், அதுதான் நம்ம சொல்லணும் கடந்த ஆட்சியில். இப்போ அவங்க சொல்லலை. அதனால் நாளைக்கு நம்ம நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அதை வெளியிடலாம், இவருக்கு கொடுக்கலாம். தாராளமாக கொடுக்கலாம் இல்லையா? இப்போ அவங்கள நம்ம கேட்க வேண்டியதில்லை, நம்ம கையில் இருக்குது இல்லை. மத்திய அரசு கடந்த மன்மோகன் சிங் ஆட்சியிலையோ அதற்கு முன்னால் இருந்த ஆட்சியிலையோ எவ்வளோ சதவீதம் கொடுத்தாங்க ஆண்டு அறிக்கை, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ சதவீதம் தமிழ்நாட்டுக்கு மொத்த வருவாயில் மத்திய அரசின் வருவாயில் நிதி ஒதுக்கப்பட்டது, இந்த வருஷம் எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்குது. அப்போ அவங்க சொன்னதில் எந்த தவறு, அதை நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம் ஈஸியாக. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு அந்த அறிக்கையை நம்ம எதிர்பார்க்கலாம் தங்கம் தென்னரசு கிட்ட. தங்கம் தென்னரசு கொடுக்கலாம், இல்லாட்டி முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள்ட்டே கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறீங்க. அதை விட பொருத்தமா இப்போ ஆளுங்கட்சி நம்ம தானே தங்கம் தென்னரசு கொடுக்கலாம், சரியா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு. அடுத்து என்ன சொல்றேன்னா, இப்போ அரசு முறை பயணமா வந்து அவர் பேசிட்டாருன்னா அது வேற விஷயம். இப்போ நம்ம பிரியன் சொன்ன மாதிரி அதில் ஒரு விஷயம், அதாவது அரசியல் பேசும்பொழுது அந்த அரசியல் ரீதியாக வந்து என்ன பேசுகிறாரோ அதுதான். இப்போ அழுகிறார்கள் தமிழ்நாட்டில், இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு பிரதமர் பேசக்கூடியது கிடையாது. அது வந்து ஒரு நெருடலான விஷயம்தான். மற்றபடி புள்ளி விவரம் சொல்லலாம், தமிழ்நாட்டில் எது செயல்படுத்தலைன்னு சொல்லலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. அது வந்து ஒரு பிரதமர்கிட்ட அந்த வார்த்தையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு நெருடலை தான் உண்டு பண்ணும். அது தவறு தான், தவிர்த்திருக்கணும். அது கண்டிப்பாக தவிர்த்திருக்கணும். வெளிப்படையா யாரையும் மேடையில வந்து நம்ம யார் பெயரையும் பயன்படுத்தல, இந்த கட்சி பெயரையும் பயன்படுத்தல. அப்படி இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு பிரதமர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல அந்த மாதிரி வார்த்தையை. அதுதான் இல்ல அவர் சொல்றது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 3 மடங்கு அதிகமாக செய்தும், அந்த அதிகமாக செய்தும் இங்க சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள், இன்னும் தேவையில்லை என்று கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா தவறான வழி நடத்துறார்கள் மக்கள் கூட சொல்லலாம். அந்த வார்த்தை அழுது கொண்டு இருக்கிற வார்த்தை அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அப்ப அரசியலை பேசுறாருன்னா அரசியல் ரீதியா வரணும். என்னன்னா வரப்போறது தேர்தல், இதை நம்ம ஓப்பனா பேசிடணும். ஏன்னா வரப்போறது தேர்தல். நீங்க இந்த புள்ளி விவரத்தை சொல்லிட்டு இவ்வளவு நாங்க ஒதுக்கி இருக்கிறோம், இந்த மாதிரி பாம்பன் பாலத்தை திறக்கிறோம், நெடுஞ்சாலைகள் 4000 கிலோமீட்டருக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் மட்டும் புதிய சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. திரு வில்சன், இப்ப பொதுவா இங்க என்ன திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லுவது, தமிழ்நாட்டை இவங்க புறக்கணிக்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க, இங்க அவங்க வெற்றி பெறலன்றதுக்காக பாரபட்சமா நடந்துக்கிறாங்கன்றதுக்கு எதிர்வினையா பார்க்கலையா? நான் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிறேன், மருத்துவத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், வீடுகள் அமைச்சிருக்கிறோம், குடிநீர் பண்ணியிருக்கிறோம்னு, அதுக்கான பதிலா நீங்க அதை எடுத்துக்கலையா? இதெல்லாம் வந்து புள்ளி விவரம் மிக சரியான விஷயம் அவர் சொன்னது, அதை நான் மறுக்கவே இல்லை. அவர் சொன்னது சரியான விஷயம். ஆனால் உணர்வுபூர்வமான விஷயம் எது வாக்கு வங்கியை கொண்டு வந்து சேர்க்கும்? இப்ப இவர் சொன்னதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கு ஒண்ணுமே பண்ணல, அவர் பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்றத வந்து அவர் பொய்ன்னு சொல்றாரு. சரி, உண்மைதான். அவர் சொல்றது வந்து நாங்க ஓரளவுக்கு பங்களிப்பு நாங்க தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்கிறோம், வஞ்சிக்கல தமிழ்நாட்டை அப்படின்ற புள்ளி விவரம் அவர் சொல்றது கரெக்ட் தான், அது உரிமைதான். ஆனா அரசியல் சார்ந்து பேசும்போது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க, இல்லைன்னா ஆளுகிற கட்சி எதை வைத்து நம்மை காயப்படுத்துகிறது, அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நீங்க 100 நாள் வேலை திட்டம் 4000 சில்லற கோடி வந்து பெண்டிங்ல இருக்குது, அதற்கு என்ன தீர்வு? அதை சொல்லி இருக்கலாம். இது போல திட்டம் அதே மாதிரி தொகுதி மறைவரை என்னைக்கோ வரப்போகுது, ஆனா இன்னைக்கு அதை பேசுறாங்க. அப்போ அதை கோடிட்டு காட்டுக்கலாம். எந்த சதவீத அடிப்படையிலோ எண்ணிக்கை அதிவிலையோ தமிழ்நாட்டு பாதிக்கப்படாது. ரொம்ப எனக்கு சுருக்கமா சொல்லுங்க, நான் ஹபீஸ்க்கு தரேன், நீங்க ஷேர் பண்ணி கூட பதில் சொல்லலாம். அதாவது என்ன இங்க கோர் இஷ்யூ இருக்கோ, பிரதான எதிர்பார்ப்பு இருக்கோ, அதை பத்தி பிரதமர் பேசல, அவர் வேறொரு இடத்துல இருந்து பேசுறாரு அப்படின்றாங்க. உணர்வுபூர்வமா ஒரு விஷயம் இருக்குன்னா கையெழுத்து மட்டும் போடுறாங்கன்றது அது பதிலா இருக்க முடியுமா? அதுதான் அவர் சொல்றாரு. அதை உணர்வுபூர்வமா அணுகுங்க அப்படின்றது. சுருக்கமா என்ன பதில் உங்கள்கிட்ட? ஓகே விஜயன், நம்ம நண்பர் மற்றும் சகோதரர் சயீத் ஹபீஸ் சொல்லும்போது நீட்டை பத்தி சொன்னார். ஒரு சிறிய தரவு, 2019 ஜூலை 29 அன்னைக்கு வந்து மக்களவையில நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அதுக்குரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அவர் டாக்டர், அதனால அவருக்கு தெரியும். அந்த சட்ட திருத்தத்துல
செக்ஷன் 14 தயவு செய்து எடுத்து படியுங்கள். அந்த செக்ஷன் 14 கீழ் அந்த நீட் வந்து இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் தவறாமல் எல்லா இடத்திலும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அந்த சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தில் அது வந்து ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது அதற்கு ஃபேவராக 260 பேரும் எதிர்ப்பாக 48 பேரும் வந்து வாக்களித்தார்கள். திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா? வெளிநடப்பு. ஏன் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளார உக்காந்து நீங்க 39 பேர் இருந்தீங்கல்ல சார், அப்ப எதிர்த்து கூட வாக்களிக்கவில்லை. திரு ஏ ராஜா மட்டும்தான் அதுல பேசிட்டு அவரும் வெளிநடப்பு செய்தார். உங்களுடைய எதிர்ப்பை அன்னைக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் அதனுடைய தேதி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. 2019 நீட் எதிர்ப்புல திமுக அதிமுக ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. 2019 சார் எதிர்த்து வாக்களிக்கல. இல்ல சார், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். எனக்கு அந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்து போச்சு. 2019 அதி தீவிர எதிர்ப்புல இருக்கு தமிழ்நாடு. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறப்ப நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் திரு ஆசீர்வாதம். நீங்க சொன்னீங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். தயவு செய்து செக் பண்ணுங்க. இல்ல அது என்ன தெரியுமா? கமிஷனுடைய எதிர்த்து வாங்க இவர்கள் சொல்லிருக்கலாம். பதில் சொல்லுங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரே ஒரு விஷயம். வெளிநடப்பு செய்தார்கள். 2019 மறைமுகமா ஆதரிச்சீங்களா நீட்ன்ற? 2019 தனி மெஜாரிட்டியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அப்ப திமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தாலும் அது சட்டமாக போகுது. ஜனநாயகத்துல உச்சபட்ச சார் என் நேரம் சார் பேசிடுறேன் சார். ஜனநாயகத்துல உச்சபட்ச எதிர்ப்புன்றது வெளிநடப்பு செஞ்சு அது வந்து இது இங்க ஜனநாயகமே இல்லைன்னு காட்டக்கூடிய அந்த வெளிநடப்பு தான். இப்ப எந்த இடத்துல எதிர்த்து வாக்களிக்கிறது? அதிமுகவுக்கு அப்ப என்ன சொன்னீங்கன்னா வெளிநடப்பே மறைமுக ஆதரவு இல்ல. எந்த இடத்துல தெரியுமா? அந்த வாக்குகள் வாக்களித்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறாமல் இருக்கும்ன்ற பட்சத்துல வெளிநடப்பு பண்றதும், அந்த நேரத்தில் வெளிநடப்பு பண்றீங்க. எதிர்த்து பேசிட்டு ராஜா எதிர்த்து பேசிட்டு தானே வெளிநடப்பு பண்றாரு. வெளிநடப்புன்றது எதிர்த்து பார்லிமெண்ட்ல ஆன் ரெக்கார்ட் பதிவு செஞ்சுட்டு தானே வெளில போறாங்க. இல்ல அதுதான் வர. அப்ப நம்ம ஹபீஸ் நான் கேக்குறேன், முந்தானேத்து வக்ஃப் சட்டத்தோட மசோதா வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து அங்க அறுதி பெரும்பான்மை இருக்குது. அறுதி பெரும்பான்மை இல்ல அங்க. ஏன் சார் உட்கார்ந்து ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு தெரியும். இது லாஜிக் இல்லாமலாம் பேசினா என்னங்க? நீங்க என்ன எங்களுடைய நிலைப்பாடு அவர் என்னங்க கேக்குறாரு? எனக்கு ஒண்ணு தெரியல. டைம் வேஸ்ட் ஆகும். திரு ஆசீர்வாதம் பேசினா டைம் வேஸ்ட் ஆகும். இல்ல இது வாதமான வார்த்தை. இது வாதமா? இது கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கலாம் ப்ளீஸ். இல்ல திரு ஆசீர்வாதம், நீங்க வந்து அவர் முடிவு பண்ணுவாரு. இல்ல உங்களுக்கு ஏதாவது மறைமுகமா அவங்க நீட்ட சப்போர்ட் பண்றோம்னு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க, ஆளுநருக்கு அனுப்புறாங்க, குடியரசுத் தலைவர் எங்க சார் இத வச்சுட்டு அவங்க மறைமுகமா ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க நேரடியாக தானே உங்கள்கிட்ட கேக்குறாங்க நீட் வேண்டான்னு. இல்ல அதுக்கு கம்பேரிசன் வக்ஃப் போர்ட்ல நாடகம் விஜயன் நாடகம் மிகப்பெரிய டிராமா இவங்க நடத்தி. சரி சார் அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். உங்களுக்கு தெரியும் வக்ஃப் மசோதா கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்பயே வெளிநடப்பு செய்யல. உங்களுக்கு தான் தெரியுமில்ல, நாங்க தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அங்க உட்கார்ந்து எதிர்த்து ஓட்டு போட்டீங்க. ராஜ்யசபால எதிர்த்து ஓட்டு போட்டீங்க. ஆனா அதே சமயம் ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம். ஒரு இடைவேளை. வில்சன், இப்போ தேர்தல் பிரச்சாரமே தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு தேர்தல் அப்படின்னா திமுக வைக்கிற குற்றச்சாட்டு பாஜகவினுடைய எதிர்வினைன்றது திமுகவுக்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, கூட்டணி எந்த விதத்தில் அமையும் அப்படின்றது தெரியல. அது அமைஞ்சாலும் அந்த நெருக்கடியும் வாய்ப்பு இருக்குது. இயற்கையாகவே ஒரு 5 வருட ஆன்டி இன்கம்பன்சின் போது அதுவும் வரும். இது எல்லாமே ஒன்று சேரும்போது ஒரு நெருக்கடியை உண்டு பண்ண வாய்ப்பு. ஆனால் இந்த குற்றச்சாட்டு அப்படியே தானே இருக்கும். திமுக வச்ச குற்றச்சாட்டுக்கு சரியான விளக்கம் கொடுக்காத வரைக்கும் அது அப்படியே தானே இருக்கும். அது இல்லை, அதுதான். இப்போ அதாவது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இன்னொரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த குற்றச்சாட்டு நீர்த்து போயிடுது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் கையெழுத்து கூட நீங்கள் சொன்னீங்க. அந்த தமிழ் கையெழுத்து முக்கியத்தை விட தமிழ் வழி கடிதம்ன்றது முக்கியம். அது வந்து எப்படின்னா, நம்ம ஆர்டிகல் 348லேருந்து ஆர்டிகல் 351 வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் வந்து அதில் என்னன்னா, பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஆர் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட் வந்து 2 லாங்குவேஜ் இருக்கணும். ஆனால் நம்ம அதை தவற விட்டது கடந்த காலங்களில். உண்மைதான். என்னன்னா,
ஒவ்வொரு கடிதமும் மத்திய அரசுக்கு நம்ம அனுப்பும் பொழுது அதில் தமிழும் இருக்கணும், ஆங்கிலமும் இருக்கணும். 2 விதத்துலையும் அது எழுதியிருக்கணும். நம்ம வந்து வெறும் ஆங்கிலத்தை பயன்படுத்தணும், நிறைய நேரம் தமிழை பயன்படுத்தலை. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழையோ இல்லைன்னா அந்தந்த மாநில தாய்மொழியோ கொண்டு வந்தால் முதல்ல ஆங்கிலத்தை வந்து நம்ம நிறுத்திடலாம். அண்ணல் அம்பேத்கர் அந்த 15 வருஷம் சொன்னார் இல்லையா, அந்த பாலிசிக்கு பிஜேபி வராங்க அகல பாதையில். என்னன்னா, அந்த ஆங்கிலத்தை நிறுத்தினாதான் அந்த இடத்த இந்தியாவில் நிரப்ப முடியும். அப்போ அந்த பாலிசிக்கு வராங்க. அப்போ தாய்மொழி மேலே பற்று இருக்கிறத வந்து எல்லா மாநிலங்களையும் காட்டலாம். தாய்மொழி விஷயத்தில் நீங்கள் எந்த இடத்துல கோட்டை விட்டீங்க அப்படின்னு காட்டலாம், அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம் தான் அவர் தமிழ் கையெழுத்து அப்படின்றாரு. அது தமிழ்நாட்டில் பலன் கொடுக்குமா? அந்த லாஜிக் வந்து இல்ல, பெரிய அளவு வேறொரு பின்னணியோட அணுகுச்சு மொழியை. ஆமா, அதுக்கு கை கொடுக்குமா? இல்ல, பெரிய அளவில் அது கை கொடுக்காதுன்றது. ஆனால் பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 பேர் தமிழ் பாடத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கிறாங்க கடந்த காலங்களில். அப்போ அது பிராக்டிக்கலாவும் நம்ம பார்க்கணும். தமிழ் வழிக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பிராக்டிக்கலா முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். அடுத்தது தமிழ் வழியில படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்போ உயர்கல்வியோ எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அதை அவங்க கையில எடுத்துக்கும் போது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். பிரியன், கிட்டத்தட்ட பிரதமரினுடைய பேச்சு அப்படின்றது இது நாள் வரைக்கும் இருக்கிற விமர்சனங்களுக்கான பதில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நீங்க முதல் சுற்றுல சொன்னது போதுமானதாக இல்லை அப்படின்னு. ஆனால் பிரதமரும் ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. நாங்கள் 3 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க, நாங்கள் உண்மையான ஏழை மாணவர்களுக்கு உதவுறோம், திமுகவினர் உண்மையாகவே தமிழ் உணர்வோடெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க கட்டமைக்கிறத பார்க்குறோம். அது எடுபடும்னு நினைக்கிறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்லை, அவங்க எல்லா விஷயங்கள்லையுமே வந்து திமுகவோ அல்லது தமிழக அரசோ தமிழர்களுக்கே எதிர்மறையாக இருக்கிறாங்க. இப்போ ஹிந்தி பற்றின விஷயங்களை போட்டால் உடனே என்ன சொல்லுவாங்க, திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி கற்றுலையா, அங்கே படிக்கிற பசங்க மட்டும் ஹிந்தி படிக்கலாமா, ஏழை மாணவர்கள்லாம் அரசு கல்வி பள்ளியில் படிக்கக்கூடாது அப்படி திசை திருப்புவாங்க. ஒரு கவர்மெண்ட்டு அதோட பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தமிழ் மீடியம் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்குது. வேறு எங்கேயாவது இருக்கா? வேறு யாராவது வச்சுருக்காங்களா? யாரும் வைக்கல. ஏன்னா கவர்மெண்ட்டோடைய பாலிசி தமிழ் மீடியம் வச்சுருக்காங்க. 12ஆவது வரையும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு தான் அவன் வந்து அடுத்தது கிராஜுவேஷனுக்கு போகிறான், அங்கே இங்கிலீஷில் படிக்கிறான் வச்சுக்கோங்க. வேறு ப்ரைவேட்லாம் அப்படி வைக்க மாட்டாங்க. ஸோ தனியார் பள்ளிகளை வந்து நீங்கள் கவர்மெண்ட் பள்ளிகளோட ஒப்பிட முடியாது. கவர்மெண்ட் பாலிசி வேறு, கவர்மெண்ட் பாலிசின்றது வேறு. அது வந்து அது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற கவர்மெண்ட்டு மக்களுக்கு எது நன்மையோ அவங்க பாலிசி எதுவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பாஜக அவங்க கொள்கைப்படி பண்ணுற எல்லா விஷயமும் மக்களுக்கு பிடிச்சிருக்கா? வக்போர்டு விஷயங்கள் கூட மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா பண்ணுறாங்க. பல அதிருப்திகள் அதில் இருக்க தானே செய்யுது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்கோ பாஸ் பண்ணுறீங்க. கம்மிங் பேக் டு அந்த பிஎம்மோட பேச்சுக்கு வரும்பொழுது முக்கியமான விஷயத்தை வந்து விட்டுட்டு தான் நீங்கள் போகிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்க, தமிழ்நாட்டு அசம்பிளியில் கச்சத்தீவை பற்றி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, மீண்டும் அதை கொடுக்கணுன்ட்டு. அதை பற்றின ஒரு வார்த்தை நீங்கள் அங்கே பேசின மாதிரியும் தெரியல. உங்கள் ஆடியன்ஸ் முழுக்க இன்றைக்கி பெரும்பாலும் மீனவர்கள் தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கி தேதியில் 86 மீனவர்கள் ஸ்ரீலங்கன் ஜெயிலில் இருக்காங்க, ஸ்ரீலங்கா ஜெயிலில் இருக்காங்க. இன்றைக்கி தேதியில் 200 படகுகளுக்கு மேலே அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்களுக்கான ஆறுதல் என்ன? நீங்கள் என்ன பேசுனீங்க? சரி, அதுதான் விடுங்க. இலங்கை தமிழர்கள் அந்த 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த சொல்கிறாங்க, மாநிலங்களுக்கான அதிகாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க, அங்கே சுயநிர்ணய கவுன்சில் வேணுன்றாங்க, 87 அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றாங்க. அதுக்கு நீங்க தமிழர்களுக்கு, ஈழ தமிழர்களுக்கு என்ன பண்ணீங்க? அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை என்ன பண்ணீங்க? சோ இதெல்லாம் வந்து பிரதமர் பேச்சில் இல்லாத போது எப்படி அவர் பேச்சை நம்ம வந்து தமிழர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள்? இது முழுமையான பலனை கொடுக்காது. பிரதமரினுடைய பேச்சு பல விஷயங்களுக்கு போதுமான விளக்கம் தரல. முக்கியமான கோர் இஷ்யூவை பிரதமர் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படின்றப்ப இது எந்த வகையில, நான் இதை தேர்தலோடும் கனெக்ட் பண்ணி பேசுறேன், எந்த வகையில பலன் தரும்? அது திமுக அணி அவங்க வச்ச விமர்சனம் அப்படியே இருக்குன்னா அட்வான்டேஜ் டு திமுக அலைன்ஸ் தானே. விஜயன், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நம்மளுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதினார். நாங்க வந்து உங்களை வந்து சந்திக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு மதியானம் நான் வந்து பார்க்கும்போது ஊட்டியில உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அவர் வந்து அதை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில வந்து பங்கு கொண்டிருந்தார். அங்க ஊட்டிக்கு வந்து மருத்துவக் கல்லூரி தேவைதான். அங்க வந்து மதர் தெரசா பல்கலைக்கழகத்துக்கு மேற்பட்ட அங்க உண்மை இல்ல. மன்னிக்க, உங்க இணைப்பு சரியா கிளாரிட்டியா இல்ல. நான் ஹபீஸ் அவர்கள்ட்ட கேட்டுட்டு வரேன், அதுக்குள்ள சரி பண்ணிட்டு நீங்க விளக்கம் கொடுக்கலாம். ஹபீஸ், அவங்க வைக்கிற விமர்சனம்ன்றது உங்களுக்கு நெருக்கடியா மாறாது? ஏன்னா பிரதமர் கொடுக்கிறார் பதில், விளக்கம்ன்றது நெருக்கடியா மாறாதா? பிரதமர் கொடுக்கிறார் பதில், ஆனா என்ன பதில்? மக்கள் எதிர்பார்க்கறது என்ன? எந்த விஷயத்த சொல்லல? இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? தென் மாநிலங்களுடைய 7.2% பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைய போகிறதுன்ற ஒரு அச்சம் இருக்குது. அது ஒரே வார்த்தையில் ஆமா 7.2%
உங்களுக்கு குறையாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதே ப்ரோரேட்டா தாங்க அதே தான் இருக்க போகுது, மெயின்டைன் ஆக போகுதுன்றாரு. ஏன் அத பார்லிமெண்ட்ல சொல்லிட்டு போனா முடிஞ்சிச்சேங்க. எங்களுக்கு ஏங்க போராட்டம் நடத்துறது, நீங்க விவாதம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. அத பாராளுமன்றத்துல ஒரு கேரண்டியை கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அதை செய்யறதுக்கு தயாரா இல்ல. 2029க்கு அப்புறம் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல்ன்ற விஷயமே வரப்போகுது. இதுக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு சம்பந்தம் இல்ல. நான் சொல்றேன், இப்படி இல்லாத ஒண்ணு வராத ஒண்ண வச்சு நீங்க கேக்குறீங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஏன் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு அவசியம் இப்ப பேசுறாங்க? 29ல தானே வரப்போகுது, ஏன் 25லயே பேசுறீங்க? அப்ப இதெல்லாம் அரசியல் கணக்குகள் அவர்களது. அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இப்பே பேசுறீங்கன்னா அப்ப நீங்க ஏன் விக்ஷித் பாரத் பேசுறீங்க? அம்ரித்கர்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? 2042ல இந்தியா இப்படி வளர போகுதுன்னா ஏன் இப்ப பேசுறீங்க? இன்னும் 20 வருஷம் இருக்கு, அப்ப பேசிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்க பதில் ஏங்க நாங்க கேக்குறோம்னா மக்களுடைய பதில், ஜனநாயகத்துடைய அடிப்படை. தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனை ராமேஸ்வரம் மீனவர்கள். அண்ணன் சொன்னாரு 86 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வரும்போது எனக்கு 65 இன்ச்சு மார்பு இருக்கு, இதுக்கு மேல ஒரு மீனவரை கூட கைது செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. போரின் போது, இலங்கை போரின் போது நடந்த அட்டூழியங்கள் வேற, இன்னைக்கு அத்துமீறி இலங்கை மீனவர்கள் வந்து தாக்குறாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. நீங்க அங்க போய் அவார்டை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணீங்க? இதான் தமிழர்களுடைய உணர்வா? எய்ம்ஸ் கட்டி முடிக்கல சார், எய்ம்ஸ் கட்டி முடிக்கல. 17 அறிவிச்சீங்க சார், 19 ஆரம்பிச்சீங்க, எய்ம்ஸ் கட்டி முடிக்கல. இதெல்லாம் கேள்வியா இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம் ஒரே என்ன சார், அதாவது பின்னாடி வர பல விஷயங்களை இப்பவே பிஜேபி பேசுறாங்கன்னா அது வந்து யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. வக்ஃப் போர்டுல கையை வச்சு முஸ்லீம்களோட லேண்டை எடுத்துட்டீங்க. அடுத்து என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க? கேத்தலிக்ஸ்க்கு இந்தியாவில் அதிகமான இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப எதை நோக்கி போறீங்க? அதாவது விஜயன், இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சருக்கு பிரதமருடைய ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, நான் வந்து பிரதமரை வந்து நான் சந்திக்கிறேன், அவரை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், அவரோடு வந்து அந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்கிறேன் அப்படின்னு இருந்தா அது வந்து நியாயமா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஊட்டியில போய் உட்காந்து அங்க ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடர்ந்து வைக்கிறேன். நான் அதுல வந்து தப்பா சொல்லல. சார், ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துல பிரதமரை டெய்லி வந்து வசவு பாடக்கூடிய ஒரு முதலமைச்சர் பக்கத்திலே பிரதமரை வச்சுட்டு வந்து பேசிருக்கலாமே சார். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீங்க ஏன் நழுவ விட்டீங்க? அட்லீஸ்ட் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் நீங்க அனுப்பி வச்சிருக்கலாம் இல்லீங்களா? அதை கூட விட்டீங்க. நீங்க வந்து இன்னொரு அமைச்சர் அனுப்புறீங்க. அந்த அமைச்சரால அந்த இடத்துல பேச முடியுமா? முடியாது. ஆக புரோட்டோகால் படியே அந்த இடத்துல முதலமைச்சர் இருந்திருந்தா கண்டிப்பா முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி பேசி இருந்திருப்பாரு. திரு முருகனுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் பேசிவிட்டு தான் அடுத்ததாக பிரதமர் பேசியிருப்பார். திருச்சி மாநகரத்தில் அதுதான் நடந்துச்சு. ஆக உங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரே தங்கம் தென்னரசு சார் பேசக்கூடாது. அவர் என்ன குறைச்சல் அவருக்கு? தங்கம் தென்னரசு ஏன் பேசக்கூடாது? முதலமைச்சருக்கு சார்பா அவர் பேசலாமே. என்ன சொல்ல வரீங்கன்னா, திரு முதலமைச்சர் அவர்கள் வந்திருந்தா நாங்க இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசியிருப்போம், நீங்க வராததுனால நாங்க பேசலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல விஜயன், அதாவது அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வேண்டுமென்றே நழுவ விட்டார்கள். வேண்டுமென்றே. அது ஆசீர்வாதம். நீங்க வச்ச பிரதான 2 குற்றச்சாட்டு நீட்ட மறைமுகமா வேணும்னே ஆதரிக்கிறாங்க, அதனால வெளிநடப்பு. இப்ப பிரதமர்கிட்ட பேசி இருக்க முடியும், வேண்டுமென்றே இந்த வாய்ப்பை நழுவ விட்டு இருக்காங்கன்னா அதுல என்ன கணக்கு இருக்குன்றத ஒரு இடைவெளி எடுத்துட்டு நான் பேசுறேன். எல்லாரும் உங்க நிறைவு கருத்து அதுல சொல்லலாம். ஒரு இடைவெளி காத்துருங்க. இறுதி சுற்று எல்லாரும் சம்ம பண்ணலாம். இந்த பிரதமரினுடைய பேச்சு தமிழக வாக்காளர்கள் இடத்தில் என்ன மக்கள்கிட்டயே கூட என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும்? எங்க தலைவர் நீங்க சொன்ன மாதிரி போகும்போது இவர் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய பிரதிநிதித்துவம் குறையாதுன்ற வாக்குறுதி சதவீதத்தின் அடிப்படையில், இவங்க நம்பர்ஸ்ல விளையாட வேணாம், நம்பர் கூடும் குறையாது. 7.2% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற சதவீதம் அது அப்படியே நீடிக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்காத வரையில் இவர்கள் பேசுறது எதுவுமே எடுபடாது. இந்த சிக்னேச்சர் போடுறதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ் வழியில MBBS இல்லைன்னு யாரும் இங்க அழுகலை. இங்க நீட் வேணாம் தான் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசலை. இது இன்னொரு சொன்னாரு, ஒரு சட்டம் நிறைவேறும் போது அதை எதிர்த்து வாக்களிக்க வேணுமா இல்ல வெளிநடப்பு பண்ணணுமான்றது அந்த கட்சி முடிவு பண்ணும். அதை வச்சு நாடகம்னு சொல்ல முடியாது. பில் பாஸ் ஆகுது ஆகலன்றது செகண்டரி.
எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி திமுக எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா அந்த சட்டம் நிறைவேறாதுன்ற ஒரு பட்சத்துல நாங்க வெளிநடப்பு பண்ணியிருந்தோம்னா அது நியாயமான வாதம். அது எவ்வளவு மேம்போக்கான விமர்சனம். நீங்க இதுல ஏன் போல அதுல ஏன் போலனா நான் இப்ப கேக்குறேன், மாநில முதலமைச்சரா இருக்கும்போது ஜிஎஸ்டிக்கு எதிராக நீங்க பேசுனீங்க, நீங்க ஒப்பாரி வச்சீங்க, நரேந்திர மோடி ஒப்பாரி வச்சாரு, அழுதாரு, பணம் வரும்போது எனக்கு கட்டலன்னு அழுதாரு, பெட்ரோல்ல பணம் குஜராத்துடைய பணத்தை ஒன்றிய அரசு கொள்ள அடிக்குதுன்னு அப்ப அழுதாரு, ஒப்பாரி வச்சாரு. இதெல்லாம் நாங்களும் பேசுவோம். திரு ஆசீர்வாதம், இது மக்கள்கிட்ட என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் பிரதமர் பேசியது சுருக்கமா? விஜய், மக்கள் பிரதமர் தமிழ்நாட்டுக்காக செய்த நல்ல காரியங்களை மக்கள் அவங்க பாக்குறாங்க. அதுவும் குறிப்பாக வளர்ச்சி திட்டங்களுக்காக அவர் இன்னைக்கு பட்டியலிட்டார். சமுதாயத்தின் அனைத்து தட்டு மக்களுக்கும் அவருடைய திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன. இவர்கள் அதை மடைமாற்றம் செய்து அரசியல் செய்கிறார்கள். மீனவர்கள் பற்றி நீங்கள் திரும்பி திரும்பி பேசினீர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3700 மீனவர்களை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 900 பேரை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு 14 பேரை அவர்கள் விடுதலை செய்துள்ளார்கள் நல்லெண்ணத்தின் காரணமாக. சோ இவர் கைது பண்ணாம தடுக்கிறேன்னு சொன்னார் சார். ஓகே, சோ இது மக்கள் கைது பண்ணாம தடுப்பேன்னாரு. அதாவது இது அரசு முறை பயணம். அந்த அரசு முறை பயணத்துல அவர் அரசியல் தொட்டு பேசணும்னா பேசியிருக்கலாம், நிறைய பேசியிருக்கலாம். இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய அலங்கோல ஆட்சியை புட்டு வச்சிருந்திருக்கலாம். தேர்தல் மேடைகள்ல பேசுவாரு அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பா இது ஒரு அரசு மேடை, அரசு மேடையில பேசி இருக்கிறார். ஓகே, பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது தாக்கத்தை ஏற்படுத்துன்றது இல்ல. அரசு மேடையில கூட இன்னும் அதிகமா எதிர்பார்த்தாங்க நம்ம மோடி ஐயா கிட்ட இதை விட அதிகமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. அதுவும் நேற்று குறிப்பாக அவர் இலங்கைக்கு போயிட்டு இங்கே பேசும்போது இன்றைக்கு அவர் சொன்னார் 3700 பேர் இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கோன்னு. அதில் மறைமுக ஒப்புதல் என்னன்னா 3700 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எங்கள் ஆட்சியில்ன்றது தானே. அப்போ மீட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொன்று, இப்போ பிஜேபி ஆட்சியில் ஒரு நெருடல் என்ன அப்படின்னா, படகுகள் அங்கே பிடிச்சு வச்சுருக்காங்க. அது அதற்கு முன்னாடி நடக்கலை. நம்ம படகுகளை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, கொதிக்கிறத அடக்கணும் அப்படின்னா எரியறத பிடுங்கணுன்ற மாதிரி படகை பிடிச்சு வைக்கிறது இந்த ஆட்சியில் நடந்தது. அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். அதாவது படகுகளை பிடிக்க கூடாது. நீங்க டிப்ளமேட்டிக் டேர்ம்ஸ் பேசும்போது நீங்க கச்சத்தீவு டைரக்டா பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் மற்ற விஷயங்களை பேசி ஓரளவுக்கு ரிலீஃப் கொண்டு அதை இந்த மேடையில சொல்லி இருக்கலாம். ஓகே, பிரியன், திரு ஆசீர்வாதம் சொல்ல மாதிரி ஒருவேளை இது தேர்தல் பிரச்சார மேடையில கட்சி மேடையா இருந்தா கூட இன்னும் உடைச்சு பிரதமர் பேசியிருப்பாரோ, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்ப இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு அவர் பதிலடி கொடுத்திருப்பாரா? இல்லை, கட்சி மேடையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் விமர்சனங்கள் கடுமையாக இருந்திருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இதுலேயே ஒரு எல்லையை மீறி தான் அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அது தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே இருக்கும்போது அவர் அந்த மாதிரி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கிடைக்காத போது. ரெண்டாவது, மீனவர்கள் பிரச்சனையை பற்றி அவர் கோடிட்டு காமிச்சிருக்கலாம். என்ன மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட கையில் எடுத்திருக்கோம் அப்படின்றத ஒரு கோடிட்டு காமிச்சோம். உங்கள் பிரச்சனைகளுக்கான விடிவு காலம் சீக்கிரம் வருகிறது, உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்குன்னு தெரியும், அந்த விஷயத்தை நான் கவனிச்சிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்க மாட்டாங்களா? ஒரு இருநாடு இல்ல, நீங்க பூடகமா சொல்லலாமே. உங்களோட விஷயத்தை எனக்கு புரியும், நான் யார்கிட்ட பேசணுமோ முறைப்படி பேசியிருக்கேன், உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு ஆறுதலான விஷயம். நீங்க நிதி விஷயத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியான பதில் இல்லை. நாங்கள் 6 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம்னா சாலைகளுக்கு ரயில்வேஸ்க்குலாம் வழக்கமாக கொடுக்குற விஷயங்கள் தான். 6000 கோடி ரூபாய் ரயில்வே கொடுக்கறதுல போன வருஷம் கொடுத்ததா சொன்னாங்க. பல ப்ராஜெக்ட்டுக்கு 0 ஒதுக்கினாங்க. ஆக்சுவலா நீங்க தமிழ்நாடு நிதியமைச்சரே விளக்கு கொடுத்துறலாம், வெள்ளை அறிக்கை மாதிரி ஒன்று கொடுக்கலான்றார். தமிழ்நாடு நிதியமைச்சர் கொடுக்க போறாரு சார். இன்னொன்னு சார், இன்னொரு விஷயம், மத்திய புள்ளியியல் இலாக்கா இன்னைக்கு ஒரு இது வெளியிட்டிருக்காங்க, இந்த ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான growth ரேட் தமிழ்நாடு தான். 9.69% growth ரேட்ல போயிட்டு இருக்கு. அது இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் மட்டும் இல்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழகம் காணாத பொருளாதார வளர்ச்சியில் மத்திய அரசே சொல்லியிருக்கு. அப்படி மத்திய அரசே சொல்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமா கொடுத்தாருன்னா இது எங்கேயோ போகும். ஆனா அது போகக்கூடாதுன்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் தடுக்கிறார். நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்த மேடைகள்ல எப்படி குற்றச்சாட்டுகள் பதிலாம் வருதுன்னு. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற